ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் எல்லாரும் கூடி கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்த ஸ்லாக்கியத்திற்காய், கிருபைக்காய், ஆண்டவருடைய தயவிற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு நம்ம ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான மேட்டில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் சுமந்து வந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும், ஹல்லேலூயா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபைன்னு சொல்கிறவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை ஒரே ஒரு நிமிஷம் நோக்கி பார்ப்போம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கல் போல காத்தீரே நன்றி, எல்லை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கல் போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. கைகளை உயர்த்தி நடத்தின விதங்களை சொல்ல
எங்களுக்கு முன்பாக நீர் செல்லுகிறீர். கோணல்களை செவ்வையாய் நீர் மாற்றினீர். ஹல்லேலூயா. செங்கடல் எங்களுக்காய் திறக்கப்படும். கையை உயர்த்தி சொல்லுங்க. எரிகோ எங்களுக்காய் விழ செய்கிற கர்த்தர், யோர்தானை எங்களுக்காய் விளக்க செய்கிற கர்த்தர், தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு இந்த வருஷத்திலே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடல் மீது நடந்திட்ட அற்புத பாதைகள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாயிருப்பதா எனக்கு இல்ல கவலை. கடல் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா. என் குடும்பத்துல, என் வேலையில, என் ஊழியத்துல காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் இருப்பதா எனக்கு இல்ல கவலை. கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. நீ சொன்னால் போதும், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வலது கையை உயர்த்தி இந்த வருஷத்திலே ஆண்டவரே, உங்க சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு சந்ததியா God we praise you. சொன்னால் போதும் செய்வேன், வழியில் நடப்பேன், பாதம் பற்றேன். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து வைத்தார். நான் உம்மை தேடுவேன், நான் முழுவதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. வாழ்நாளெல்லாம் உம்மை சேவிப்பதற்கு இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவீராக. எதற்காய் இந்த தேசத்தில் கொண்டு வந்தீரோ, எதற்காய் அழைத்தீரோ ஆண்டவரே, ஹல்லேலூயா. என் கையை கொண்டு ஆமே நீர் துவங்கின எல்லாவற்றையும் எங்கள் கையை கொண்டு நிறைவேற்றி முடிக்க வல்லவர். நம்புறவங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர், இந்த தேசத்துல எங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறீங்க, எங்களை ஒரு அசைன்மெண்டோடு ஒரு வேலையோடு கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த நோக்கமும் அந்த திட்டமும் எங்களை கொண்டு நிறைவேறும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். தடைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்கும் என்கிறதான நிலைமையில கர்த்தருடைய கிருபை இதுவரைக்கும் சுமந்து வந்திருக்கிறது. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கை. நம்புறீங்களா? ஓ, சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. சொல்லுங்க. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும்
அழகே மறவாமல் நிறைபவரே இயேசையா மறக்கிறோமோ இல்லையோ, வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் அவர் உறங்குவதும் இல்லை, என் ஆண்டவர் தூங்குவதும் இல்லை. உங்களை என்னையும் காக்கிறவர், நம்மை காக்கும்படியாய் நிழலினாலே நம்மை மூடுகிற தெய்வம். தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பது போல இதுவரைக்கும் சுமந்து நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் ஆமென், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. தகப்பனையும் அண்ணனையும் ஏமாற்றி போனவன் ஓடி போனவன் தான். ஹல்லேலூயா. இதை யாக்கோபு நினைச்சா குறுக்கு வழியில சீக்கிரமா மேல வந்துடலாம், முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை பிடிங்கிறான். அவன் கேட்டதெல்லாம் கூழ் தான் சாப்பிட. இவன் அண்ணன்கிட்ட நான் கூழ் தரேன் உனக்கு சாப்பிட, நீ எனக்கு என்ன தருவே? ஹல்லேலூயா. நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் நிறைய கிறிஸ்தவங்க ஆலயத்துக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா. அந்த உணர்வுல தான் நிறைய பேர் இருக்கிறோம். ஆண்டவருக்காக நான் என்ன கொடுப்பேன் என்கிறதான உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. கை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். மார்க் 11வது அதிகாரத்துல 12-14 வரைக்கும் ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பசி உண்டாயிடுச்சு. He was hungry. ஆமென். பசி உண்டாயிடுச்சு. அவர் தூரத்துல இருந்து வரும்பொழுதே ஆமென் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அது பயங்கரமா இலைகளால மூடப்பட்டிருந்தது. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அதை வாசிக்கட்டும். அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்த பொழுது அதில் இலைகளை இல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்று சொன்னார். அத்திப்பழம் காலம் இல்லை. அப்ப எப்படி சார்? ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங் ஆமென், ஆண்டவர் உங்ககிட்ட ஏன்ட்டு எதிர்பார்க்கிறது கனி உள்ள ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். கைவட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெதர் இன் சீசன் ஆர் அவுட் சீசன். ஹல்லேலூயா. எல்லா காலத்திலேயும் எல்லா நேரத்திலேயும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு உதாரணம். ஆமென். பசி உண்டாயிடுச்சு, ஏதாகலும் கிடைக்கும் என்று வெளியே பார்ப்பதற்கு எல்லாம் நல்லா அரைஞ்சி இலைகள்லாம் நிரம்பிருச்சு. இட் வாஸ் கிரீன் கம்ப்ளீட்லி. அத்தி அந்த நாட்களில் உள்ளதானே ஹல்லேலூயா. அந்த அத்தி பழங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இலைகள் இருக்குமா, அதெல்லாம் மூடி இருக்குமா. இட் வில் ஆல்வேஸ் பி கவர்டு. இந்த மரமும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவுட் சைட் இட் வாஸ் கிரீன். வெளியே பார்ப்பதற்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா பக்கத்துல வந்து பார்க்கிறாரு கனி இருக்குமான்ட்டு. உள்ள வந்து பார்த்தா தான் தேடி பார்க்கிறாரு, ஒரு கனியும் காணோம். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில இத்தனை வருஷமா ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறாரு, இந்த தேசத்துல வச்சிருக்கிறாரு. அவருக்காக நம்ம என்ன செஞ்சோம்? இந்த 2026 ஹல்லேலூயா. நிறைய பேர் சுயநலமா ஹல்லேலூயா எல்லாம் வர்றதெல்லாம் இந்த வட்டப்பூச்சி பார்த்துருக்கீங்களா? லீச். இட் வில் சக் த blood. ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிற ரத்தம் எல்லாம் உறிஞ்சதுக்கு அப்புறம் தான் கீழே இறங்கும். அதே மாதிரி தான் நிறைய பேர் ஹல்லேலூயா என்னென்ன உரிய முடியுமோ, ஆசீர்வாதத்தை பெற முடியுமோ அதெல்லாம் ஹல்லேலூயா ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு இங்கே இந்த இடத்துல, அத்திப்பழ காலமா இல்லை, ஆனாலும் he came because he was hungry. He came in search of a fruit. அதில் அத்திப்பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புசிக்கலாம் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்தாரு. ஆனால் அதில் கனி இல்லை. வெளியே பார்த்தா தூரத்திலிருந்து பார்க்கும்போது எல்லாம் இலைகளால் நிரம்பிடுச்சு. நிறைய பேர் கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. ஜெபம் பண்ணுறோம், ஆமென், உபவாசம் பண்ணுறோம், ஊழியம் பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், மியூசிக் வாசிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி என் வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் விரும்புகிற கனி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா?
அதை தான் ஆண்டவர் இந்த மாலை நேரத்திலே ஹல்லேலூயா நம்மக்கிட்ட இந்த வருஷத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான காரியம். இந்தியாவில் கோடி கோடி ஜனங்கள் இருக்க அங்கேருந்து கொண்டு வந்து உங்களை இங்கே வச்சிருக்கிறாரு. ஆமீன். ஏன்னா இந்த தேசத்திற்கு ஜெபம் தேவை. கைவர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தேசத்திற்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமீன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கூட்டம் தான் இருக்குது. அதே போல தான் ஏசா, அதே மாதிரி தான். ஹல்லேலூயா. எனக்கு என்ன கிடைக்கும், இதை நான் செஞ்சா எனக்கு என்ன லாபம் வரும், சர்ச்சுக்கு வந்தா ஹல்லேலூயா இதை செஞ்சா எனக்கு என்ன லாபம் வரும். ஹல்லேலூயா. என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா, ஆண்டவரே நான் உமக்காக என்ன செய்யணும், உமக்காக என்ன செய்ய முடியும். ஹல்லேலூயா. I pray that our prayers will change these days. ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாலும் இது இல்லை அது இல்லை இதை தாரோம் அதை தாரோன்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். என்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுத்துருக்குறோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உங்கள் சித்தத்தை நான் செய்கிற ஒரு ஆளா. ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை எனக்கு நிறைய தந்திருக்கிறீங்க, அதை நான் புதைச்சி வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம நேரத்தை எங்கே செலவழிக்கிறோம், எதுக்கு செலவழிக்கிறோம், எந்த இடத்துல அவருடைய முக்கியமான நேரம் வருகிறது. ஹல்லேலூயா. எதற்காக, என்ன நோக்கத்திற்காக கர்த்தருக்கு கொண்டு வந்தார், அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டால் ஹல்லேலூயா செயல்படுவதற்கு. வெளியே பார்க்கும் பொழுது அத்திமரம், வெளியே பார்க்க எல்லாமே வெளியே. ஹல்லேலூயா. activities are good but there is no fruit inside. ஆமென் ஆமென் ஆமென். அதே அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க வேண்டாம். ஆமென். ஒரு எஜமான் வராரு, தூரதேசத்துக்கு போறான். ஒருத்தட்ட 5 தாலந்து கொடுத்துட்டு போறாரு, இன்னொருத்தன்ட்ட நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். எளிமையான காரியத்தை தான் இந்த மாலை நேரத்தில் நான் பேசுறேன். ஒருத்தன்ட்ட 2 தாலந்து, இன்னொருத்தன்ட்ட ஒருத்தரையும் ஓட்டாண்டி ஆண்டவர் வைக்கல. அப்படின்னா எல்லாருமே ராஜ்யத்தில் பிரயோஜனம் உள்ளவராக இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. எவ்ரிஒன். ஹல்லேலூயா. பாட்டு தெரியுதோ, பாட தெரியுதோ இல்லையோ, மியூசிக் வாசிக்க தெரியுதோ, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா வேற டிபார்ட்மெண்ட்ல கர்த்தரை என்ன பயன்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் பாட முடியாது, எல்லாரும் வாசிக்க முடியாது, எல்லாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு வேற என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ. some of you have the prayer. hallelujah. prayer cells in your house. hallelujah. amen. thank God for sister Rosie, sister Sophia, sorry. hallelujah. amen. அவங்க கணவனாருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சபைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். hallelujah. இருக்கிற இடத்துல பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவாராக. கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நமக்கு கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். ஆண்டவருக்கு சாட்சியா அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு சந்ததியா நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் எழுப்ப வேண்டும். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 5 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணா, அதை போய் he put into work. ஆமென். அதை அப்படியே வச்சுக்கல. நிறைய பேர் ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. giftings, there are giftings, we don't use it for God. ஆண்டவர் கண்டு பயன்படுத்துறது இல்லை. ஹல்லேலூயா. நோக்கத்தை மறந்தவர்களாய், தேவ தரிசனத்தை மறந்தவர்களாய் ஏதோ வந்திருக்கிறோம். அநேகருடைய நோக்கம் இன்னைக்கு என்ன அப்படின்னா சம்பாதிக்கிறது தான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் நான் சவுதியில் நான் கேட்டப்போ எல்லாரும் சொன்னது ஊரில் போய் வீடு கட்டணும் சார், இதுதான் தரிசனமா சார். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆமாம் அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும், அதுக்கப்புறம் இதே சைக்கிள் தான். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஆண்டவருக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, very few people. I'm challenging this Maranatha Revival Church. Let there be a revival in this church. இங்கே சீஷர்கள் உருவாகட்டும், ஊழியர்கள் உருவாகுவார்களாக. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தலைவர்கள் இந்த இடத்துல இருந்து எழும்புவார்களாக. ஹல்லேலூயா. ஏதோ வந்த ஒரு கூட்டமா வெள்ளிக்கிழமை ஆராய்ச்சி போறோம் இல்ல சார், அதோடு நம்ம நிக்காதபடிக்கு ஆண்டவர் சொன்னார், ஜனத்திற்கு உடன்படிக்கையாய் ஜாதிகளுக்கு ஒளியாய் உன்னை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்கிட்ட இருக்கிறது, ஆமென், இருக்கிறது தான் கேட்கிறார். what do you have in your hands? ஆமென். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். 2 தாலந்து வாங்கினவன் அவனும் அமைதியா இல்லை. அவன் போய் he put it into practice. ஆமென். அதை சம்பாரிச்சு எத்தனையா மாத்தினான்? 5 வாங்கினவன் 10 மாத்தினான். 2 வாங்கினவன். ஆனா இன்னொருத்தர் இருக்காரு நம்பாலே, ஆண்டவர் அவரையும் சும்மா வைக்கல, யாரையும் கிருபை இல்லாம யாரையும் விட்டதில்லை ஆண்டவர். இல்ல உண்மைதானே?
சிலருக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சிலதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Probably not this ministry, something else. எனக்கு ஜெபிக்க தெரியும், ஜெப வீரனா எழும்புங்க. எனக்கு ஆலயங்களை கட்ட தெரியும், ஆலயங்களை கட்டுங்க. ஊழியத்திற்கு எனக்கு கொடுக்க தெரியும், ஆமென், கொடுங்க. ஹல்லேலூயா. எனக்கு பாட தெரியும், பாடுங்க. எனக்கு மியூசிக் வாசிக்க தெரியும், வாசிங்க. ஹல்லேலூயா. எனக்கு இந்த கேமராலாம் ஆப்ரேட் பண்ண தெரியும், பண்ணுங்க. ஆமென். இந்த LCD ப்ரொஜெக்டர் போட தெரியும், பண்ணுங்க. Be fruitful in the kingdom of God. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ்யத்திலே பிரயோஜனம் உள்ளவர்களா. ஆண்டவர் சொன்னாரு, நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறான், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறான், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறான், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறான், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகர்த்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். வலது கை உயர்த்தி ராஜா வருகிறார். ராஜா ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். வலது கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் வரும்பொழுது வெறும் கையா உங்களை நீ பார்க்க கூடாது. என்னுடைய நண்பர் பெங்களூர்ல இருக்கிறார், ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர். அவங்க அப்பா ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட், விமானங்களை வடிவமைக்கிறவர். ISRO கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவில். அதில் ஒரு சயின்டிஸ்டா, விஞ்ஞானியா அவர் ரொம்ப வருஷமா இருந்தார். மூத்த ஒரு சயின்டிஸ்ட். இப்போ 72 வயசுன்னு நினைக்கிறேன். அவர் பீக்கில் இருக்கும் போது ஒரு நாள் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளும் எல்லாருமே ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஆமென், ஆமென். எல்லாரும் ஊழியத்தில். அவங்க அம்மா, 5 பிள்ளைகள், அத்தனை பேரும் ஊழியம் செய்கிறாங்க. அதே மாதிரி அவங்க கணவன், அவங்க மனைவி எல்லாருமே ஊழியம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. 3 பெண் பிள்ளைகள், 2 பசங்க. பெனி பிரசாத் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமென். the first man Guinness record holder, the first man to travel all the countries. உலகத்தில் இருக்கிற 246 நாடுகள், sovereign countries. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் பிரயாணித்த முதல் மனிதர் என்கிறதான கின்னஸ் ரெக்கார்டை இவங்க மகன் தான் பெற்றார். ஹல்லேலூயா. அவங்களுடைய தகப்பனாரை குறித்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ குடும்பம் எல்லாரும், முழு குடும்பம் ஊழியத்தில். ஆனால் இவர் வந்து இஸ் அ சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் தான் உங்களுக்கு தெரியும்ல. ஹல்லேலூயா. பைபிளை விட விஞ்ஞானத்தில் ரொம்ப பற்றுதல் உள்ளவங்க அவங்க. ஹல்லேலூயா. they believe in science more than God and anything else. ஒரு நாள் தூங்கி இருக்கிறாரு, ஒரு கனவு பார்த்துருக்கிறாரு. கனவுல 5 பிள்ளைங்க, வைஃப் எல்லாருமே ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. எல்லாரும் ஏதோ ஆண்டவர் ஏதோ கேட்குறாரு. ஆண்டவர்கிட்ட ஏதோ அதை பதில் சொல்லி ஏதோ ஆண்டவர் கையில் கொடுத்துட்டு உள்ளே போகிறாங்களா. எல்லாம் ஒயிட்டாக இருக்குது. உள்ளே போகிறாங்க. எல்லாரும் முடிச்சிட்டாங்க. இவரோட டேர்ன் மாத்திரம் வந்திருக்குது. இவர் டேர்ன் வந்த உடனே இவரும் அங்கே போய் நின்றுருக்கிறாரு. ஏதோ கேட்டிருக்காரு. இவருக்கு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இவர் உள்ள போக முடியல. he couldn't go inside. முடிச்சிட்டாரு. காலையில் முழு குடும்பத்தையும் கூப்பிட்டாரு. சொன்னாரா, நான் என் வேலையை ரிசைன் பண்ணுறேன். எனக்கு இந்த 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 கனவை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது. நான் அவருக்குன்னு ஒன்றும் செய்யாமல் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். ஃபேமிலியை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அவருக்கு அமெரிக்காவில், நியூயார்க்கில் ஆமென் அவரை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வந்து வேலை செய்வதற்கு பெரிய பொசிஷன், பெரிய சயின்டிஸ்ட்டு, பெரிய ஆளு. ஆனால் வாலண்டியர் VRS எடுத்துகிட்டு ரிட்டையர்மெண்ட் பண்ணி அதில் வந்த காசெல்லாம் எடுத்து ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டினார். கட்டிடத்தை கட்டி அதை சர்ச்சுக்கு கொடுத்துட்டாரு.
இன்னைக்கு 5 சர்ச் நடக்குதாங்க. அவருக்கு பாட தெரியாது, அவங்க பிள்ளைங்கெல்லாம் மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ். அவருக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பெருசா ஜெபம்லாம் பண்ண தெரியாது. ஆர்டினரி மேன், சாதாரண மனுஷன். ஆனால் அவர் ஒரு தீர்மானம் பண்ணாரு, எனக்கு பெருசா ஒன்றும் தெரியல, ஆனால் இது என்கிட்ட, இந்த திறமை ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துரு, இதை என் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு பரி இட். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பெருசா ஒரு கட்டிடத்தை கட்டி 3 floors கட்டி அதை சர்ச் ஹாலாக மாற்றி ஏசி எல்லாம் போட்டு ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, கேமராஸு, புல்பிட்டு எல்லாம் அவரே வாங்கி பண்ணி, ஹல்லேலூயா, இன்னைக்கு 5 சர்ச் நடக்குது பல வருஷமா. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஏசி பில்லு, எந்த பில்லு நான் வாங்க மாட்டேன், நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். எத்தனை பேர் அப்படி செய்ய முடியும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரீசோர்ஸஸை தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்துகிறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. நிறைய பேர் எனக்கு கிடைச்சா போதும் தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் சொன்னாரு, நான் ஆண்டவருக்காக. God is looking for people, those who will bear fruit in the kingdom. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கனி கொடுக்கிறவர்களை என் ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒருத்தன் 5, இன்னொருத்தன் 2. ஆனால் 1 தாலந்து வாங்கினவன் அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் அதை போய் புதைச்சி வச்சிட்டான். He did not do nothing. எஜமான் வந்தார், 5 தாலந்து வாங்கினவனை கூப்பிட்டாரு. அவன் சொன்னான், நீங்கள் போயிருக்கிற நாட்களில் இதை நான் சும்மா நானே வச்சுக்கல. ஹல்லேலூயா, ஐ புட் இட் இன்டு பிராக்டிஸ். ஹல்லேலூயா, இது காசுக்காரத்துல கொடுத்தேன், இதை 10 மாற்றி இதோ உங்களுக்குரியதை எடுத்துக்கொள்ளுங்க. கைவர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதே மாதிரி 2 ஆமேன். அவனை பார்த்து எஜமான் சொன்னாரு, வெல் டன், குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். நல்லது, சொல்லுங்க, உழைக்காரனே, ஆமென், கொஞ்சத்தில் உண்மையா உள்ளவனா இருந்தார். ஆமென். கொஞ்சம் கொடுத்தாலும் நிறைய பேர் சொல்லுவோம், சார் எனக்கு இருந்தா ஆண்டவருக்கு கொடுப்பேன், அந்த ஆள் கொடுக்கவே மாட்டான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு இருந்தா நான் கொடுப்பேன். சில ஆட்கள் உண்மையா இருக்காங்க, they are not. Hallelujah. Even those people I've seen God blessing them in a different way. Hallelujah. வேதத்திலே பார்க்கிறோம், சாரிபாத் விதவை. ஆமென். 2வது அவன் 2 தாலந்து வாங்கினவன், அவனும் சொல்றான், நீங்க போயிருந்த நாட்களில் இதை ஐ புட் இட் டு பிராக்டிஸ் அண்ட் ஐ மல்டிப்ளைட் இட். 4 வச்சிருக்கிறேன், இதான் உங்களுக்குரிய, இதை எடுத்துக்கோங்க. அவனையும் பார்த்து சொன்னாரு, வெல் டன், குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். பக்கத்தில் பார்த்து சொல்ல, குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல், நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. பரலோகம் உங்களை என்னையும் பார்த்து அதை தான் சொல்லணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் யார் நம்பால் வந்திருக்கிறார்? ஆமா, அவர் சொல்றாரு, என்னென்னமோ சாக்கு போக்கெல்லாம் சொன்னேன், நீர் அறுக்காத இடத்துல அறுக்கிறவர் அப்படி இப்படின்ட்டுலாம் நிலமோ சொல்லிட்டு, நான் பயந்து போய் நீங்க தந்த தாளத்தை புதைச்சி வச்சுட்டேன், ஒண்ணுமே பண்ணல. அதை குறிச்சு யாரையும் ஓட்டாண்டி ஆண்டவர் வைக்கல, எல்லாருக்கும் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். அவனை பார்த்து அந்த எஜமான் என்ன சொன்னான் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, என்ன சொன்னாரு? அவனை பார்த்து 2 காரியத்தை சொன்னார். சோம்பலும் பொல்லாதவனும் ஆகிய ஊழியக்காரனே, லேசி அண்ட் wicked. நம்மளை பார்த்து பரலோகம் அப்படி சொல்லக்கூடாது. லேசி அண்ட் wicked, சோம்பலும் பொல்லாதவனுமான ஊழியக்காரனே, இவனை தூக்கி கொண்டு போங்க அப்படின்ட்டார். அந்த நிலைமை நம்ம யாருக்கும் வரக்கூடாது. ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை தான் சார் நம்ம கையில இருக்குது. அதை ஆண்டவருக்காக எப்படி செய்ய முடியுமோ, ஆமென், ஆமென், அதை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் ஒரு மனுஷன் இருந்தார். அவர் பேர் சவுல். அவருடைய மிஷன் என்னன்னா, அவருடைய வேலை என்னன்னா, கிறிஸ்தவர்களை கண்ட அடிச்சு நொறுக்குவது, சபைகளை உடைச்சு நொறுக்குவது, கிறிஸ்தவர்களை இழுத்து கொண்டு போவது, அவர்களை துன்புறுப்பது. இன்னைக்கு நடக்குதே நம்முடைய தேசங்களிலே, அதே மாதிரிதான். ஹல்லேலூயா. சபையை கண்டா அடிச்சு நொறுக்கிறது, கிறிஸ்தவர்களை கண்டா வெட்டி எடுக்கிறது. அந்த தரிசனத்தோடு, நிருபத்தோடு கையில ஹல்லேலூயா லெட்டர்ஸ் முத்திரையோடு போயிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் இந்த காரியத்தை செய்வதற்கு அனுமதி சீட்டோடு போயிட்டு இருக்காரு. He had the letters to do what he wanted to do. போயிட்டு இருக்காரு. போகிற வழியில தமஸ்கு பக்கத்துல வந்துட்டாங்க. போற வழியில ஒரு வெளிச்சப்பட்டு கீழே விழுறாரு. உடனே கத்துறாரு, யார் நீ?
ஆண்டவராக இயேசு பேசுறாரு, சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ என்று ஆண்டவர் கேட்டார். உடனே கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்? கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே 2026 வந்துட்டேன், அடுத்தது என்னன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. இப்படியே என் வாழ்க்கை போகக்கூடாது ஆண்டவரே, அப்படியே மோனோட்டோனஸா. ஹல்லேலூயா. ஆமாம், வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, சாப்பிட்றது, தூங்கிறது, வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, சாப்பிட்றது, தூங்கிறது, வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, சாப்பிட்றது, தூங்கிறது, வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நேரம் கண்டினியூ பண்ணியிருந்துருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அதை தான் ரொட்டீனா நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். உண்மைதானா? ஹல்லேலூயா. ஆமா, இல்ல அதுல ஏதோ ஒரு இடையில ஒரு நாள் ஃப்ரைடே மதியானம் 2:30 to 4:30 இல்ல பாஸ்டர், ஆமா வந்துட்டு போறோம், அவ்வளவுதான். வேற ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இல்ல. அடுத்த நாள் அதே மாதிரிதான், வேலைக்கு போறோம், ஆமா வர்றோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், வேலைக்கு போறோம். பாருங்க, அவர் சொல்லி முடிச்சிருவார். அடுத்த பிரதர் அப்புறம் ஆமா, I pray that God will break all those routines. ஆமென். தேவ திட்டத்தை ஆண்டவர் இந்த நாளில், இந்த மத்தியான நேரத்தில் அந்த கனியை எதிர்பார்த்து வந்திருக்கிறாரு. ஆண்டவரே, நீர் விரும்புகிற கனி என் வாழ்க்கையில இருக்குதா? ஆமென், ஆமென். ஆண்டவர் விரும்புகிற ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேனா? கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இருந்தா நான் கொடுப்பேனே. நிறைய பேர் கேட்கறது. ஹல்லேலூயா. முதல்ல இல்லாத போது கொடுத்து பழக்கினாதான் இருக்கும்போது கொடுக்க முடியும். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதல்ல இருக்கிறத God is saying, tilt what do you have. ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்வார்? இல்லாததை வச்சு அற்புதம் செய்ய மாட்டார். என்ன கொஞ்சம் இருக்குதோ அதை வச்சு ஆண்டவர் அற்புதம் செய்வார். நான் நம்புறேன் இந்த 2026 கர்த்தர் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆமென். இல்ல இல்ல ஹல்லேலூயா அப்படிங்கிற பாட்டெல்லாம் நிறுத்திட்டு, ஆண்டவரே இதை கொடுத்திருக்கிறீங்களே, அதை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளில் புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியா இருந்தவள். ஹல்லேலூயா. எலிசாட்ட வர்றார் அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க, என் கணவன் he was a prophet, அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு. இப்போ என் கணவன் மரிச்சிட்டாரு. அவர் இருந்தப்போ எல்லாமே வாழ்க்கையே வேற வித்தியாசமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, everything was good, but my husband is dead. இப்போ கடன்காரர்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, என் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்கள அடிமைகளாக்கி கொண்டு போக வந்திருக்கிறாங்க சார், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கடன் வச்சுட்டு போயிட்டாரு, நிறைய கடன், என்ன பண்றதுன்னு தெரியல. I do not know. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல, என்கிட்ட ஒன்றும் இல்லை. தீர்க்கதரிசி அந்த அம்மாவை பார்த்து கேட்டார், what do you have in your house? அம்மா என்ன இருக்குது? அந்த அம்மா சொன்னாங்க, what is left in you, what you have in your hands. அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஒரு மாலை நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணிருந்தாரு. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேருக்கு மேல கூடியிருந்தாங்க. சிஷ்யர்கள் வந்து சொன்னாங்க, ஆண்டவரே இவங்கெல்லாம் லேட் ஆயிடுச்சு, வனாந்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லை, பாலைவனம் உங்களுக்கு தெரியும், சொல்லவே வேண்டாம். இந்தியாவில் இருந்தால் பாலைவனம் சொன்னால் புரியாது, ஆனால் இங்கே பாலைவனம் எங்கே பார்த்தாலும் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் அங்கங்கே ஆமாம் வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், சவுதியெல்லாம் போயிட்டு வந்தோம்னா நான் ஏர்போர்ட்லேருந்து நான் ஹோட்டலுக்கு போகிறேன், டே என்னவா முடியுமோ அப்படின்னு நான் யோசித்தேன். ஆமாம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரே பாலைவனமான ஒரு வழி வந்து சொல்றாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இவங்களுக்கெல்லாம் பசிக்கும், இந்த பாலைவனத்தில் ஒன்றும் கிடைக்காது, இவங்களை அனுப்பி விட்டுருங்க. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? What do you have in your hands? நீங்க அவங்களுக்கு போஷாக் கொடுங்க. அவங்களுக்கு தெரியல, இப்படி கேட்பாருன்னு தெரிஞ்சுதான் அமைதியா சத்தம் காட்டாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சீஷர்கள் அத்தனை பேரும் அவங்களுக்கு தெரியும் இயேசுவோட ஷெட்யூல், காலையில் ஆரம்பிச்சாருன்னா சாயந்தரம் தான் இவர் முடிப்பாரு, நமக்கு பசி எடுக்கும் அப்பப்போ போயிட்டு, அதனால போய் சாப்பிட்டு வந்தெல்லாம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு பையனும் டிஃபன் பாக்ஸ் எடுக்கல. பைபிளில் இருக்கான்னு கேட்காதீங்க, இருக்கோ இல்லையோன்னு தெரியல, ஆனால் நான் நினைக்கிறேன், சும்மா இது என்னுடைய கற்பனை, கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாம் சுயநலமான பயப்பிள்ளைங்க.
ஆமாம், கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பாங்க. வனாந்திரத்துக்கு போயிருக்காங்க, எல்லாம் அங்கங்கே ஒழிச்சு வச்சுருந்துருப்பாங்க. ஆமாம், கொடுத்தா எனக்கு இல்லாமல் போயிருமே, போய் தேடி பார்க்குறாங்க. ஜீசஸ் said you feed them, நீங்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க, போஷாக்கு கொடுங்க. புருஷர் மாத்திரம் எத்தனை பேர் இருந்தாங்க? ஆமாம், கேட்டாங்க, இத்தனை பேருக்கு கொடுக்கணும்னா பல வருஷம் சம்பளம் தேவை ஆண்டவரே அப்படின்ட்டு. இயேசு சொன்னார், நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு தெரியும் என்ன பண்ண போகிறார் அப்படின்ட்டு. தேடி போய் பார்க்குறாங்க. இவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எல்லா பாறைக்கு பின்னாடி அங்கங்கே ஒழிச்சு வச்சுருந்துருப்பாங்க. ஒரு பையன் மாட்டினான், பாவம் பரிதாபம். ஆமாம், அவனை பார்த்து அவன் டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கான், கண்ணு அங்கே போயிடுச்சு. பா இயேசு கேட்குறாருப்பா, நான் கேட்டேன்னா கொடுக்க மாட்டான் இவன், இயேசு கேட்குறாருன்னு சொல்லிட்டு தெளிவு நம்பாலு. ஆமாம், போயிட்டு அதை கேட்குறாங்க. அவனும் அவங்ககிட்ட எத்தனை இருந்துச்சு? 5 அப்பம் 2 மீன். என்ன பெரிய கிங்ஃபிஷா சாப்பிட்ருப்பான் சின்ன பையன். 2 சாலை மீன் இருந்திருக்கும், இல்லை உண்மை தானே? ஆமாம், நம்மளா நானாக இருந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா 50-50. இந்தியாவில் ஒரு பிஸ்கட் இருக்குல்ல, இப்போ அது மாறிச்சு, சஸ்கா மஸ்கா அப்படின்ட்டுல, கரெக்டா? ஆமாம், 50-50 பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பாதி இனிப்பு பாதி உப்பு, அதுக்கு தான் 50-50 வச்சுருக்காங்க. ஆமாம், நான் 3 அப்பம் 2 அப்பம் எடுத்துக்கிறேன், நீங்கள் 3 வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மீன், உங்களுக்கு ஒரு மீன். நியாயமானதாக தான் படுது இல்லை? ஹல்லேலூயா. ஆமாம், சில ஆட்கள் சொல்லுவாங்க, நமக்கு மிஞ்சினது போனது தான் சார் தர்மம் அப்படின்னு. இயேசு ஆனால் அப்படி சொல்லலை. ஹல்லேலூயா. இருக்கிறத கொடுன்னு தான் சொன்னார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம பைபிள் வசனத்தை விட தத்துவங்களை நிறைய பிடிச்சுக்குவோம். ஆமாம், வசனம் என்ன சொல்லுது அதற்கு நம்ம கீழ்ப்படிவதற்கு நிறைய பேருக்கு மனமே இல்லை. ஐ ப்ரே தட் காட் வில் ஹெல்ப் அஸ். இந்த வருஷத்தில் 2026 ஆண்டோடைய வார்த்தைக்கு சத்தத்திற்கு கீழ்ப்படி. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போ, ஹல்லேலூயா, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில். ஹல்லேலூயா. லீவ் எவ்ரிதிங் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஹல்லேலூயா. சில ஆட்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ போ, புறப்பட்டு போ, தைரியமா புறப்பட்டு போயிருங்க. ஹல்லேலூயா. அவருடைய நேரம் வரும்போது நம்மளை அனுப்பிடுவார். ஆமென். எங்க போனாலும் கர்த்தர் அங்க நம்மை போஷிப்பார், ஆசீர்வாதமா வைப்பார். நம்புறவங்க கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தேசத்திற்கு போனாலும் சரி, எந்த கிராமம் போனாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை போஷிப்பார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொன்னா 50-50 எல்லாம் வேண்டாம், இயேசு கேட்கிறாரா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அத்தனையும் கொடுத்தான். இன்னைக்கு அவனுக்கு இருக்கிற விசுவாசம் இன்னைக்கு நிறைய பேர் நம்மள இல்லை. ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இயேசு கையில வந்துச்சு, அவர் எடுத்தாரு, முன்னாடி பார்க்கிறாரு, தேவை பெருசு, ஆனா என்ன தெரியுமா, தேவையை காட்டிலும் பெரியவர் கூட உண்டு. எனக்கு முன்னாடி என் தேவை மலை போல இருக்கலாம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல ஊகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல ஊகிட செய்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, ஆண்டவரே, விலகாமல் துணை நின்று நீர் போதும் என் வாழ்வில். வலது கை உயர்த்தி சொல்லுவோம், நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என்
பரியந்தம் கூட இருப்பேன்னு சொல்லுகிற அந்த ஆண்டவர். தேவை பெருசு, ஆனா தேவையை காட்டிலும் பெரியவர் உங்களோடு கூட என்னோடு கூட உண்டு. கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை அவர் கையில இருக்கும் பொழுது அவர் ஆச்சரியமா அதை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எங்க இருந்தாலும் அந்த ஆண்டவர் கைவிட மாட்டார். என்னை கொண்டு என்ன செய்யணுமோ அதை என்னை கொண்டு செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். என் கையை கொண்டு செய்வேன்னு சொல்லியிருந்தார்னா கட்டாயம் என் கையை கொண்டு ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்தார்னா ஹல்லேலூயா. அது அந்த அற்புதம் நடப்பதற்கு பெரிய காரணம் இந்த பையன். that willingness. ஆண்டவர் கையில எல்லாத்தையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தான். அவனுக்கு தெரியாது இவர் எல்லாருக்கும் போஷிக்க போறாருன்ட்டு. ஆனா நான் சொல்றேன் ஹல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கைய உங்களுக்கு இருக்கிறத கர்த்தர் கையில கொடுத்து பாருங்க. பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா என் ஆண்டவர் மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி கேட்கிறார், அம்மா உன்கிட்ட என்னமா இருக்கு? அந்த அம்மா சொல்றாங்க, என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் சார் இருக்குது. கொஞ்சம் கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் எல்லாமே, வேறு ஒன்று. I have nothing. I have nothing. தீர்க்கதரிசி சொல்றாரு, எல்லார் வீட்டுக்கும் போ, உன் பிள்ளைகளை அனுப்பு, எல்லார் வீட்லயும் பாத்திரங்களை வாங்க, bring the vessels, வீட்டில் வை. ஹல்லேலூயா. அப்புறம் ஹல்லேலூயா எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா கீழ்ப்படிச்சாங்க. ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில வசனத்திற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு என்னைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறனோ அன்னைக்கு தாங்க கர்த்தர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த அம்மாக்கு கேள்வி கேட்கல, எதுக்கு கேள்வி கேட்கல. சார் நான் சொல்றேன் இவ்வளவுதான் இருக்கு, பாத்திரத்தை வாங்க சொல்றீங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு she did not understand. ஹல்லேலூயா, ஆமென். ஆனாலும் கேள்வி கேட்கல, கீழ்ப்படிஞ்சாங்க, பாத்திரத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ தீர்க்கதரிசி சொன்னாரு, what do you have in your hands? Start tilting. ஊத்த ஆரம்பி. நான் சொல்றேன், until you tilt you cannot see the miracle. Until you tilt, until you pour you cannot see the miracle. என்கிட்ட இருக்கிறத அவர் கையில கொடுக்காத வரைக்கும் அற்புதத்தை நான் ஒரு நாளும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பொருளாதாரமா இருக்கலாம், எனக்கு உரியதா இருக்கலாம், தேவ கரத்திலே ஆண்டவருக்கென்று கொடுக்காத பட்சத்தில் I cannot see God blessing me. God said, tilt what you have, empty it. அந்த காலி பாத்திரத்துல ஊத்துமா, அதற்கும் கீழ்ப்படிச்சாங்க. காலி பாத்திரத்தில் ஊத்துனாங்க. ஆச்சரியமா ஊத்த ஆரம்பிச்ச உடனே தான் அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பாத்திரமும் நிரம்ப ஆரம்பிச்சிச்சு. ஆனா இங்க பார்த்தா கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனா கீழ்ப்படிஞ்சு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஊத்த ஆரம்பிச்ச பொழுது ஆமென், எல்லா பாத்திரங்களும் பெரிய பெரிய பாத்திரங்களை நிரம்பிச்சு. அந்த அம்மா கேட்குறாப்பா இன்னொரு பாத்திரம் கொண்டு வா அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, அம்மா எல்லார் வீட்லையும் வாங்கியாச்சுமா, இதுக்கு மேல பாத்திரம் இல்லை. சொன்ன உடனே என்னையும் நின்று போயிற்று. கைவெடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரியும். போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே. ஆமென், ஆமென். சில ஆட்களுக்கு சர்ச்சுக்கு வரலனாலும் பரவாயில்ல, உபவாச ஜெபத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, அந்த எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் வேலை செஞ்சு அந்த எக்ஸ்ட்ரா டாலர் சம்பாதிக்கிறோம், எக்ஸ்ட்ரா திரம்ஸ், எக்ஸ்ட்ரா ரியல்ஸ், எக்ஸ்ட்ரா பவுண்ட்ஸ் நான் சம்பாதிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆலயத்துக்கு போறதுனால பரவாயில்ல, ஆண்டவருக்கு தெரியும் என் நிலைமை, முதல்ல போய் சம்பாதிப்போம். சர்ச்சுக்கு போகலனால பரவாயில்ல. இன்னைக்கு வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல சார், தேவ கரத்துல கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அதை அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவாரு. அந்த அம்மா ஊத்துனாங்க. ஹல்லேலூயா, எல்லா பாத்திரமும் நிரம்பிச்சு. தீர்க்கதரிசி சொன்னாரு, இது எல்லாத்தையும் போய் விற்று உன் கடனை தீர்த்துக்கொள். ஆமென். ஆண்டவருடைய வழிகள் நம்மை நடத்துவது வித்தியாசமான வழிகள். நம்ம நினைப்போம் இதுதான், இந்த கம்பெனி தான் கடைசி வரைக்கும் சோறு போடும். இல்லை சார். ஆமென். அழைத்தவர் கூட இருந்தா எங்கேயும் நடத்துவாரு, வனாந்தரத்திலையும் நடத்துவாரு, எந்த இடத்துலையும் கர்த்தர் நடத்துவாரு. கைவெடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
இதுதான் ஹல்லேலூயா. ஆமென். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலாம் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Put your trust in that living God. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஊர் தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் டிட்டர்மைன் பண்ணாங்க. கர்த்தர் என்னை எங்க கொண்டு போனாலும் அங்க என் தலையை நிமிர பண்ணுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விற்று உன் கடனை தீர்த்துக்கொள். மிச்சம் எவ்வளவு இருக்கோ அதை வச்சு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இருந்தது கொஞ்சம். When God said pour it, she poured it out. God is asking you, what do you have in your hands? உங்க கையில என்ன இருக்குது? கண்களை மூடுவோம். இந்த மதியான நேரத்தில் என் வாழ்க்கைய ஜீவ பலியா நீர் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். என் நிலைமையை, என் பிள்ளைகளை, என்னுடைய வேலை, எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை ஆளுகை செய்கிறவர் நீ. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பாத்திரமா இந்த வருஷத்துல அநேகருடைய வாழ்க்கையில அங்கலாய்ப்புகள் உண்டு. வேலையில் கொஞ்சம் சம்பளம் வாங்கிறது கொஞ்சம், ஆனா கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனை அநேகத்தின் மீது அதிபதியாய் வைப்பேன் என்று சொன்னவன் நீங்க சொன்னீங்க. ஆண்டவரே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். பலத்த ஜாதி இந்த இடத்துல இருந்து எழும்பட்டும். பலத்த சேனை இந்த இடத்துல இருந்து எழும்பட்டும். ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இந்த சபை, இந்த மாரநாதா எழுப்புதல் சபையை உடைய கரங்கள் கொடுக்கிறோம். அருமையான ஊழியருக்காய் உமக்கு நன்றி. நம்முடைய குடும்பங்களுக்காய் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, என் ஆண்டவர் தலை நிமிர பண்ணுவீராக. தேவ திட்டம் இவர்கள் மூலமாக நிறைவேறட்டும். தேவ கரம் இவர்களை ஆளுகை செய்யட்டும். இம்மட்டும் நடத்தினவர்